ஆற்றுவாயம் காயங்களை ஆற்றுவாயம் காயங்களை ஆற்றுவாயம் பாவ காயங்களை ஆர்வமாய் ஆலயம் தேடி வந்தோம் ஆண்டவரே ஆர்வமாய் ஆலயம் தேடி வந்தோம் ஆண்டவரே நீர் எம்மை எப்போதும் தேற்றரவு அன்பு நீர்தானே தேடி வந்தே உதவும் கடவுளும் நீர்தானே தேடி வந்தே உதவும் கடவுளும் நீர்தானே ஆற்றுவாயம் காயங்களை ஆற்றுவாயம் காயங்களை ஆற்றுவாயம் பாவ காயங்களை ஆர்வமாய் ஆலயம் தேடி வந்தோம் ஆண்டவரே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரின் கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear pilgrims, this Mass is offered for the intentions of the faithful gathered here and for all the devotees of Arogya Mata who wrote their Mass intentions yesterday. Let us in a very special way pray for all sponsors of this live Mass and the devotees watching the same. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையுடைய பக்தர்களே, இன்றைய நாளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இன்று தாய் திருச்சபையானது புனித வனத்த அந்தோனியார் திருவிழாவை சிறப்பித்து கொண்டாடுகின்றது. இவர் சிறு வயதாக இருக்கின்ற பொழுதே தினந்தோறும் ஆலயத்திற்கு செல்வது வழக்கமாயிருந்தது. ஒரு நாள் இவர் ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அப்போது இவருக்கு கிடைத்த இறை வார்த்தை மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறைவசனம் 21. நிலை வாழ்வை பெற வேண்டுமென்றால் உங்களிடம் இருக்கின்ற அனைத்து சொத்துக்களையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை பின் செல் என்ற செய்தி இவருடைய மனதை அதிகமாய் பாதித்தது.
அதனால் தன்னிடம் இருந்த எல்லா சொத்துக்களையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு வனாந்தரத்திற்கு சென்று கடுந்தவம் செய்தார். துறவு பூண்டு துறவியாக வாழ்ந்தார். அவர் அடிக்கடி எல்லோரிடம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஒரு செய்தி, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் விட இயேசுவை அதிகமாய் அன்பு செய்யுங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் இந்த உலக வாழ்வு மின்னலை போல தோன்றி மறைந்து போகக்கூடியது. நிலையான வாழ்வு ஒன்று உண்டு. எனவே அதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். அதற்கு ஆண்டவரை அதிகமாய் அன்பு செய்யுங்கள் என்று சொன்னார். இன்றைய நாளில் இந்த இறை சிந்தனையை நம்முடைய உள்ளத்திலே வாங்கி இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் விட இயேசுவை அதிகமாய் அன்பு செய்யவும், அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டு வாழ ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் மன உறுதியையும் ஆண்டவர் தரும்படியாய் இந்த திருப்பலியிலே ஒருக்கமாய் செபிப்போம். திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுத்து கடவுள் இன்றைய நாளில் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்ல தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, பாலை நிலத்தில் வியத்தகு முறையில் உமக்கு ஊழியம் செய்து வாழ்ந்திட திரவு மடத்து தலைவரான புனித அந்தோணியாருக்கு அருளினீரே. நாங்கள் எங்களை மறுத்து உம்மையே அனைத்திற்கும் மேலாக என்றும் அன்பு செய்த அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள் வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7-14 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால், பாலை நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் 40 ஆண்டுகள் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். எனவே அத்தலைமுறையினர் மீது வெறுப்பு கொண்டு எப்போதும் இவர்களது உள்ளம் தவறுகிறது. என் வழிகளை இவர்கள் அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் கடவுள். அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு
கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆண்டவர் குரலை கேட்டிடுங்கள், இன்று கேட்டிடுங்கள். கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆண்டவர் குரலை கேட்டிடுங்கள், இன்று கேட்டிடுங்கள். வாருங்கள், இறைவனை புகழ்ந்து பாடுங்கள். மீட்பின் பாறையை ஆர்ப்பரியுங்கள். பாருங்கள், இறைவனை புகழ்ந்து பாடுங்கள். மீட்பின் பாறையை ஆர்ப்பரியுங்கள். நன்றி உணர்வுடன் அவர் முன் செல்வோம். நன்றி உணர்வுடன் அவர் முன் செல்வோம். அவர் புகழ் பாடி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆண்டவர் குரலை கேட்டிடுங்கள், இன்று கேட்டிடுங்கள். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆண்டவர் குரலை கேட்டிடுங்கள், இன்று கேட்டிடுங்கள். கேட்டிடுங்கள், இன்று கேட்டிடுங்கள். கேட்டிடுங்கள், இன்று கேட்டிடுங்கள். பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய
தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 40 முதல் 45 வரை. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீ விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீ நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய சிந்தனை தரும் செய்தியை நாம் புரிந்து கொள்வதற்கு தூய ஆவியானவர் நமக்கு ஞானத்தை அருளும்படியாய் கரங்களை கூப்பி கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு தரும் இறை சிந்தனை, ஆண்டவரே சித்தமானால் சுத்தமாக்கு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு. இதுதான் இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு தரும் இறை சிந்தனை. You may have 100 plans. You may have 1,000 plans, but God's plan is the best plan for you. நீங்கள் நூற்றுக்கணக்கான திட்டங்களை உங்களுக்கென்று வைத்திருக்கலாம். நீங்கள் ஆயிரக்கணக்கான திட்டங்களை உங்களுக்கென்று வைத்திருக்கலாம். ஆனால் கடவுள் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டம்தான் பெஸ்ட் திட்டம். தான் ஆண்டவர் இன்றைய நாளில் தரக்கூடிய சிந்தனை தரும் செய்தி. ஏசாயா புத்தகம் அதிகாரம் 55 இறைவசனம் 8 அழகாய் ஆண்டவர் சொல்றார், என் எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என்னுடைய வழிமுறைகள் அல்ல என்று தெளிவாய் சொல்லுகிறார். கடவுளுடைய திட்டம் வேறு, நம்மளுடைய திட்டம் வேறு. கடவுளுடைய கணக்கு வேறு, நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய கணக்கு, நம்ம போட்டு வைத்திருக்கிற கணக்கு என்பது வேறு. இதனால தான் பிரச்சனை, இதனால தான் நமக்கு மனவேதனை, இதனால தான் நமக்கு மன கஷ்டம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கம்ப்யூட்டர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை நீங்க தட்டினா எல்லாம் தலைகீழா மாறி போயிடும். என்ன அந்த பட்டன்? ஷிஃப்ட் என்ற பட்டன் இருக்கிறது. அந்த ஷிஃப்ட் என்ற பட்டனை நீங்கள் அழுத்தினால் எல்லாம் தலைகீழா மாறி போயிடும். கேபிட்டல் லெட்டர் எல்லாம் ஸ்மால் லெட்டரா போயிடும், ஸ்மால் லெட்டர் எல்லாம் கேபிட்டல் லெட்டரா போயிடும். எல்லா ஆப்ஷன்ஸும் தலைகீழா மாறி போயிடும்.
பாருங்க, ஒரு மனிதன் படைத்திருக்கக்கூடிய உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டருக்கு இவ்வளவு பவர் இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த மனிதனையே படைத்த கடவுளுக்கு எவ்வளவு பவர் இருக்கும் பாருங்க, சக்தி இருக்கும் பாருங்க. அப்ப உங்களுடைய ஷிஃப்ட் பேட்டர்னையும் என்னுடைய ஷிஃப்ட் பேட்டர்னையும் யாரு வச்சிருக்கிறான்னு சொன்னா, நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களுக்கும் எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு அந்த ஷிஃப்ட் பட்டனை வச்சிருக்கிறாரு. அவரு அந்த பட்டனை எப்ப அழுத்துறாரோ நம்ம தலையெழுத்தெல்லாம் மாறி போயிடும், தலையீழா மாறி போயிடும். கீழே இருக்கவங்க மேலே போயிடுவாங்க, மேலே இருக்கிறவங்க கீழே வந்துடுவாங்க. ஏன்னா ஷிஃப்ட் பட்டனு, உங்களுடைய ஷிஃப்ட் பட்டனும் என்னுடைய ஷிஃப்ட் பட்டனும் யார் வைத்திருக்கிறார்? உங்களுக்கும் எனக்கும் மேலே இருக்கிற ஆண்டவர் வைத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய கண்களுக்கு எதுவெல்லாம் பசுமையாக தோன்றுகிறதோ அதுவெல்லாம் ஒரு காலகட்டத்தில் காய்ந்து போகலாம். நம்முடைய கண்களுக்கு எதெல்லாம் வளமையாக காரியமாக தோன்றுகிறதோ அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வறட்சியாக போகலாம். ஆண்டவர் நமக்குன்னு வைத்திருக்கிற திட்டத்தின்படி போகும்போது பசுமை பசுமையாகவே இருக்கும், வளமை வளமையாகவே இருக்கும். தொடக்க நூல் அதிகாரம் 13 முதல் படிக்கிறோம். அபிராம் லோத் இருவரும் பிரிவது என்ற ஒரு காரியத்தை அங்க பார்க்கலாம். ஆபிரகாமும் லோத்துவும் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே நிறைய ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் இருந்தன, வேலையாட்கள் இருந்தார்கள். எனவே காலப்போக்கில் இவருக்கும் ஆட்டு மந்தை பெருகியது, அவருக்கும் ஆட்டு மந்தை பெருகி கொண்டே போனது. வேலையாட்கள் நிறைய பேர் வந்து கொண்டே இருந்தார்கள். அப்ப அதிகமாக பெருக பெருக இரண்டு பேருக்கும் சண்டைகள் வர ஆரம்பித்தது. மாடு மேய்ப்பதற்கு ஆடு மேய்ப்பதற்கு இடம் இல்லை. எனவே அப்ரஹாம் அவருடைய வேலையாட்களுக்கும் லோத்தினுடைய வேலையாட்களுக்கும் சண்டை வர ஆரம்பிக்க நேரத்தில் அப்போது அபிராம் அப்படின்னு சொல்ற அந்த பேர்ல இருக்கக்கூடிய அவர் லோத்துவை பார்த்து சொன்னார், நம்ம இரண்டு பேருமே உறவினர்கள், எனவே நாம் சண்டை போட்டுக் கொள்வது நல்லதல்ல. எனவே நீ எந்த இடத்திற்கு போகிறாயோ அந்த இடத்திலிருந்து நான் விலகி போகிறேன். நீ வலப்புறம் போனால் நான் இடப்புறம் போகிறேன், நீ இடப்புறம் போனால் நான் வலப்புறம் போகிறேன். அதனால் நீ தேர்வு செய், நீ எந்த இடத்தை தேர்வு செய்கிறாயோ அந்த இடத்திலிருந்து நான் விலகி போகிறேன், நீ போயிரு அப்படின்னு சொல்லி எவ்வளவு தாராளமாய் அபிராம் என்ற அந்த பெயரில் இருந்த ஆபிரகாம் லோத்துவை பார்த்து சொன்னான். உடனே அவர் லோத்து கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். எங்கடா நல்ல வல்லமையா இருக்கும், எங்க பசுமையா இருக்கும், எங்க சூப்பரான இடம் இருக்கும். ஏறெடுத்து பார்த்தாரு. தூரத்துல பார்த்தா ஒரு பசுமையான இடம், தூரத்துல பார்த்தா ஒரு வளமையான இடம். ஆகா, சூப்பரா இருக்குது, இந்த இடத்துக்கு போனா ஒரு ரியல் எஸ்டேட் போட்டு சூப்பரா நம்ம வாழ்க்கை மாற்றணுமே, அதனால அந்த இடத்துக்கு போய் நம்ம முதல்ல போய் அந்த இடத்தை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி உடனே சொன்னார். அபிராமை பார்த்து ஆபிரகாம் என்ற நான் அந்த இடத்துக்கு போகிறேன், இதோ வளமையாக இருக்கிறது, யோர்தான் ஆற்றங்கரை வளமையான செழுமையான இடமாக இருக்கிறது, எனவே நான் அந்த இடத்திற்கு போகிறேன் என்று முந்திக் கொண்டு சொன்னான். என்னால் பசுமையாக இருக்கிறது, நல்ல வளமையாக இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துக்கு போகிறேன் என்று உடனே முந்திக் கொண்டு சொன்னான். சரி, நீ போகிறாய் என்றால் நான் வேறு இடத்துக்கு போகிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் வேறு இடத்துக்கு போனார். இவர் அங்க போனாரு. பார்க்கும்போது பசுமையாதான் இருந்துச்சு, போகும்போது வளமையாதான் இருந்துச்சு. ஆற்றங்கரையோரம் அதுதான் காலப்போக்கில் சோதம் கொமாராவாக மாறி எரிந்து சாம்பலானது என்று பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பசுமையாய் இருந்த இடம் காய்ந்து போனது, வளமையாய் இருந்த இடம் வறண்டு போனது, தீயிலே எரிந்து சாம்பலானது. எல்லாவற்றையும் அங்க விட்டு விட்டு தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஆள் மட்டுமே அந்த இடத்துல இருந்து வெளியேறினார் என்று பார்க்கிறோம். நம்முடைய கண்களுக்கு பசுமையாய் தோன்றுவதெல்லாம் பசுமையாய் இருப்பதில்லை. காலப்போக்கில்
அது காய்ந்து போகலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எசேக்கியேல் புத்தகம் அதிகாரம் 37 இறைவசனம் 1 முதல் படிக்கின்ற போது அங்கேயும் ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். எசேக்கியேல் இறைவாக்கினரை ஆண்டவர் அழைத்து கொண்டு ஒரு பள்ளத்தாக்கிற்கு போகிறார். அங்கே எங்கு பார்த்தாலும் மனித எலும்புகள், பிணங்கள் அல்ல. பிணம் என்றால் நேற்று இறந்த உடல் அல்லது முந்தின நாள் இறந்த மனிதனுடைய உடலாக இருக்கலாம். ஆனால் அங்க இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போன எலும்புகள். அந்த எலும்புகள் மத்தியிலே அவரை நடத்தி செல்கிறார் ஆண்டவர். அப்போது ஒரு கேள்வியை கேட்கிறார் ஆண்டவர் அவரை பார்த்து. உலர்ந்து போய் இருக்கக்கூடிய இந்த எலும்புகள் அனைத்தும் உயிரோடு எழுப்ப முடியுமா அப்படின்னு கேட்கிறார். உலர்ந்து போன, காய்ந்து போன, ஒன்றுமே இல்லாத, சக்தி இல்லாத இந்த எலும்புகள் உயிரோடு எழும்பி வர முடியுமா என்று யார கேட்கிறார்? ஆண்டவர் எசேக்கியேலை கேட்கிறார், தீர்க்கதரிசியை. அவர் பாருங்க, எசேக்கியேல் ஆண்டவரை கேட்டால் அதுல நியாயம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எசேக்கியேலை கேட்கிறார். இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு அவருக்கு தெரியல. எஸ்ன்னு சொல்றதா, நோன் சொல்றதா? நோன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் வாய் எடுக்கிறார். மண்ணிலிருந்து மனிதனை படைத்த ஆண்டவர் மனிதனுடைய எலும்பிலிருந்து திரும்ப மனிதனை படைக்க முடியாதா? நோன் சொல்ல முடியாது. எஸ்ன்னு சொல்லலாமா? எஸ்ன்னு சொன்னாலும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே. எந்த எலும்பு உயிரோட வந்திருக்குது? என்ன வில்லங்கமான கேள்வியா இருக்கிறது. ஒரு பக்கம் எலும்பை பார்க்கிறார், இன்னொரு பக்கம் ஆண்டவரை பார்க்கிறார். என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அப்ப அவர் நினைச்சு பார்க்கிறார், ஆண்டவருடைய திட்டம் நமக்கு புரியாது. அவருடைய திட்டம் சொன்னா மாஸ்டர் பிளானா இருக்கும். இதுக்கு எதுக்கு நமக்கு வம்பு? அதனால அவர் ஒரு பதில அழகா சொல்றார் பாருங்க. ஆண்டவரே உங்களுக்கு தான் தெரியுமே, ஏன் என்கிட்ட கேட்குறீங்கன்றார். அருமையான பதில். உங்களுக்கு தெரியாதா அந்த உலகத்துல? என்கிட்ட போய் கேட்குறீங்களே, நீங்க படைத்த மனிதன் நாங்க. அருமையான பதில் பாருங்க. நீங்க எவ்வளவோ மாஸ்டர் பிளான் வச்சிருப்பீங்க. நீங்கள் நினைத்தால் இந்த எலும்புகள் உயிரோடு வரும் அப்படின்னு சொன்னா வரும். நீங்க நினைக்கலன்னா எலும்பு எலும்பாகவே இருக்கும். அதனால எலும்பு உயிரோடு வருவதும் உயிரோடு இல்லாமல் அப்படியே கிடைப்பதும் யாருடைய கையில் இருக்குன்னா உங்களுடைய கையில் இருக்கிறது. உங்களுடைய திட்டம், நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அது உங்களுக்கு தான் புரியும். எனவே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு பதில சொல்றார். இப்ப இறைவார்த்தை உரை அப்படின்னு சொல்ல போது இறைவார்த்தை உரைத்தார். அந்த எலும்புகள் எல்லாம் உயிரோடு எழுந்து படைத்திரள் போல் நின்றது என்று நாம் படிக்கிறோம். பாருங்க, உலர்ந்து போன, சக்தி இல்லாத, பலம் இல்லாத, எல்லாம் முடிந்து போன அந்த எலும்புகள் மீண்டுமாக ஆண்டவர் சொன்னவுடன், இறை வார்த்தை உரைத்தவுடன் எழுந்து மனிதனாக நின்றது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு இன்னைக்கு சொல்றார். கஷ்டத்தோடு, போராட்டத்தோடு, விரக்தியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரகசியம் என்னன்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கை உலர்ந்து போனதாக இருக்கலாம், விரக்தியில இருக்கலாம், நம்பிக்கை இழந்த நிலையில இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகள் கூட சில சமயத்தில் உலர்ந்து போன நிலையில் இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகளை கூட எந்த ஒரு நம்பிக்கையும் தர முடியாத நிலையில் கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைய நாளில் உங்களுக்கு சொல்லுகிறார், உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரோடு எழுப்ப வல்லமையுள்ள நான் உலர்ந்து போன உங்களுடைய வாழ்க்கையை உயிரோட்டம் உள்ளதாக மாற்ற முடியும் என்று நம்புங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். என்னுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் இல்லையே, வாழ்க்கையில விரக்தியா இருக்கிறேனே, வாய்ப்பே இல்லை என்று டாக்டர் சொல்லிட்டாரு. இந்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று மேனேஜர் சொல்லிட்டாரு. எனக்கு படிப்பிற்கு வாய்ப்பே இல்லை என்று என்னுடைய வாத்தியார் சொல்லிட்டாரு. என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை என்று எனக்கு தெளிவாக தெரிகிறது. வாய்ப்புகள் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லவில்லை. வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதும் வாழ்க்கையை வளமையாக மாற்றுவதும்
ஆண்டவருடைய கையிலே இருக்கிறது. உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிற ஆண்டவர். அந்த திட்டத்தின்படி நேரம் வருகின்ற போது உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர் உலர்ந்து போன நம்முடைய வாழ்க்கையாக இருக்கலாம், இழந்து போன பல காரியங்களா இருக்கலாம், மீண்டுமாய் அதற்கு உயிர் கொடுத்து புதுப்பித்து வல்லமையாய் மகிமையாய் உயர்த்தக்கூடிய வல்லமை ஆண்டவிடம் உள்ளது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த நற்செய்தியில பாருங்க, தொழுநோயாளி ஒருவர் இயேசுவிடம் வந்து சொல்லக்கூடிய செய்தி இதுதான் இன்னைக்கு கிளைமேக்ஸ். இயேசுவே, நீர் விரும்பினால் என்னை குணமாக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறார் பாருங்க. நீ விரும்பினால் என்னை சுகமாக்கும். இவனுடைய நிலை எவ்வளவு மோசமான நிலை தெரியுமா? வீட்டிலிருந்து ஒதுக்கப்பட்ட நிலை, சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட நிலை, தனிமைப்படுத்தப்பட்ட நிலை, இனிமேல் வாழ வேண்டுமா என்ற விரக்தியிலே வாழக்கூடிய நிலை. ஒவ்வொரு நாளும் போராட்டம், ஒவ்வொரு நாளும் கஷ்டங்கள், ஒவ்வொரு நாளும் பலவிதமான மனவேதனைகள், யாரையும் பார்க்க முடியாத நிலை. இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இயேசுவை பார்த்தால் சுகம் பெற முடியும் என்று நம்பியும், ஆனால் அவன் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இது, இயேசுவே நீர் விரும்பினால் நான் சுகமாகும். என்னையா அந்த மனுஷன் வித்தியாசமா இருக்கிறான். நல்ல ஒரு வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு, சுகமாகி போறதை விட்டுட்டு இவன் இப்படி ஒரு செய்தியை சொல்லிட்டு இருக்கிறானே. இயேசு பார்க்கிறாரு, என்ன கொஞ்சம் உற்று பார்க்கிறாரு. மீண்டும் அப்படிதான் சொல்லியிருப்பான், நீர் விரும்பினால் என்னை சுகமாக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நீங்க எது செஞ்சாலும் எனக்கு நல்லதான் செய்வீங்க. நான் தொழில்நோயோட இப்ப இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய திட்டமாக தான் இருக்கும், இது எனக்கு நல்லதாக இருக்கும் என்று நீங்கள் நிலைத்தெடுக்கலாம். ஏன்னா எனக்கு வேணா அது மோசமான நிலையாக இருக்கலாம், அல்ல உங்களுடைய பார்வையில் உங்களுடைய திட்டத்தில் இது நல்லதாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். எனவேதான் இந்த நிலையிலே நான் இருக்க வேண்டும் என்றால் இருக்கட்டும். நான் சுகமாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நான் சுகமாகி நல்ல மனிதனாக இருக்கட்டும். எதுவா இருந்தாலும் சரி, நீங்க எனக்கு செய்தால் எல்லாம் நல்லதா தான் செய்வீங்க, அதனால உங்களுடைய விருப்பப்படி செய்யுங்க. ஆண்டவருடைய கையிலே விட்டு விடுகிறார். ஆண்டவர் இயேசு உற்று பார்க்கிறார். இப்படிப்பட்ட மனிதன் நான் பார்த்ததே இல்லையே. பார்த்த உடனே நிறைய பேர் புலம்புவார்கள், கதறுவார்கள், கத்துவார்கள், அழுவார்கள். ஆனால் இவன் பதில் வித்தியாசமா இருக்கு, சொல்லக்கூடிய செய்தி வித்தியாசமா இருக்குது. உடனே ஆண்டவர் இயேசு, கொண்டு வா அப்ளிகேஷனை, எடுவோம் அப்ளிகேஷனை சீக்கிரம் கொடுத்தான். நான் விரும்புகிறேன் சுகமாக்கு. அப்ளிகேஷனை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அவர் போயிட்டார். உடனே சுகமான போயிட்டான். நம்ம அப்ளிகேஷன் இப்படிதான் இருக்கணும் ஆண்டவர்கிட்ட எப்பொழுதுமே. நம்முடைய விண்ணப்பம் இப்படிதான் இருக்கணும். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனக்கு நன்மையை கொடுங்க, நீ விரும்பினால் ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க எதை செஞ்சாலும் எனக்கு நல்லதுதான் செய்வீங்க, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யட்டும், நடக்கட்டும். ஆண்டவருடன் ஜெபிங்க. ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுவார். உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர், வறண்டு போன இடத்துக்கு பசுமையாக்கி ஆண்டவர் இந்த தொழில்நோயாளிக்கு புது வாழ்வு கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கை உலர்ந்து போயிருக்கலாம், வறண்டு போயிருக்கலாம், விரக்தியிலே இருக்கலாம், பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், முன்னேற்றத்திற்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு மெகா திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு மாஸ்டர் பிளான் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய இவ்வாறு ஜெபிப்போம். உம்முடைய சித்தத்தின்படி என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமீன். உள்ளத்திலே
வந்தேன் போதுமா? நீ தந்ததையே தருவதுதான் நியாயமா? நீ தந்ததையே தருவதுதான் நியாயமா? உள்ளமெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததையே தருவதுதான் நியாயமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கைகள் உமக்கு உகந்ததாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலக பற்றுகளிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள்படைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர், வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வு தரக்கூடிய அப்பத்தையும் மீட்பளிக்கூடிய கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்களும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்னும் நாங்கள் கொண்டாடும் புனித வனத்து அந்தோனியார், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்துடன் எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று அதற்கு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்கள் எல்லாம் போக்குவதற்காக மனிதனாக பிறந்த ஆண்டவர், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வாதமாய் அழைத்து செல்லும் இறைவன் இவர். இவர் தரும் இந்த விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீதனம் செய்து தங்களை தயார் செய்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் வழங்கப்படும். கைகளில் திவ்ய நற்கருணை வழங்கப்பட மாட்டாது. திவ்ய நற்கருணை வாங்க வருகின்ற போது தயவு செய்து உங்கள் உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession might come forward to receive the Holy Communion. Holy Communion is not given in hands. Please take care of your belongings when you come to receive the Holy Communion.
தருவார். என்னில் நீ இறைவா, நீ என்றும் தங்க வருவாய். உந்தன் அன்பில் நானும் தினவாடும் அருள் தருவாய். என்னில் நீயும் உன்னில் நானும் ஒன்றாய் அன்பில் கலந்திட. என்னில் நீ இறைவா, நீ என்றும் தங்க வருவார். உந்தன் அன்பில் நானும் தினவாடும் அருள் தருவார். ஜெபிப்போமாக. இறைவா, புனித அந்தோணியார் இருளில் ஆற்றல்களை எதிர்த்து போராடி சீரிய வெற்றி பெற அருள் புரிந்தீரே. நலம் தரும் உமது அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் பகைவரின் அனைத்து சூழ்ச்சிகளையும் என்றும் மேற்கொள்ள அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா